வணக்கம். ஜனவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை. புதன் பகவானுக்குரியது. புதன் புத்திக்கு தலைவர். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த புதன் அடுத்த நாள் வியாழன் ஜனவரி 8. இந்த 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்குது. அது சாதாரணமாக நடக்கிறது தான். அதை சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷராசிக்கார நேயர்களை, புதன் வியாழன் 2 நாளுமே நல்லா இருக்கு. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பிறவி பலமான தைரியம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. புதன் 2, 1 வடக்கு கிழக்கு, மஞ்சள் சிவப்பு. வியாழன் 2 நாளும் உங்களுக்கு திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு 2 நாளும் ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. திருப்பாவை, திருவம்பாவை, மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் அருளியது படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஆமாம். ரிஷபராசிக்கார நேயர்களை, புதன்கிழமை நல்லா இருக்கு. உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் ஜெயிக்கும். வெற்றி அதிகமாகும், உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. 3 நட்சத்திரத்திற்கும் உயர்வு. வியாழன் சிறப்பாக இல்லை, சந்திரன் உதவியா இல்லை. மனசு சலனம் சபலம் இருக்குது, தடுமாற்றம் இருக்குது, குழப்பம் இருக்குது. எனவே வழிபாடு பண்ணாதான் தப்பிக்கலாம். பண விஷயத்தில் கவனம், வாக்குறுதி வேண்டாம். வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2 வடக்கு மஞ்சள். புதன்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். புதன்கிழமை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. வியாழக்கிழமை ரிஷபம் சிம்மம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் மாணிக்க வாசகரே போற்றி, ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படித்து பாருங்க, அதுவும் நல்லது. கோயில்ல இருந்து படிக்கணும். மிதுன ராசிக்கார நேயர்களை, புதன் வியாழன் 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். தேவையற்ற பேச்சு அதிகம். நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை, புதன் 2 வடக்கு மஞ்சள், வியாழன். இந்த 2 நாட்களுமே காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். இந்த 2 நாட்களுமே ஆண்டாள் அருளிய திருப்பாவை, மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. 2 நாட்களும் இதை செய்ய வேண்டும். ஆமாம், மறந்துடாதீங்க. 2 நாளும் வழிபாடு முக்கியம். கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். புதன் வியாழன் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் பிறவி பலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம், சாதுரியமான புத்தி ஜெயிக்கும். நல்ல நாட்கள் 2 நாட்களும் உயர்வு. அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. புதன் 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள். வியாழன் 2 நாளும் உங்களுக்கு திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு 2 நாளும் ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. திருப்பாவை, திருவம்பாவை, மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் அருளியது படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ஆமாம். சிம்ம ராசிக்கார நேயர்களை, புதன்கிழமை சூப்பர். உங்கள் பிறவி பலமான கெத்து, தைரியம், கர்வம் 3 நட்சத்திரத்திற்கும் வெற்றியை தேடித்தரும். உயர்வு உண்டு. நல்ல நாள். அனுகூலமான எண் 3, 6 தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு.
வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை. குரு மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்திலிருந்து பல உதவிகளை செய்கிறார், நாங்கள் மறுக்கலை. ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியா இல்லை, ஜாக்கிரதை. வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 7, தெற்கு மஞ்சள். புதன்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. அதனால் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கட்டும். புதன்கிழமை இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. வியாழக்கிழமை ரிஷபம், சிம்மம் ராசிக்கார நேயர்களே, நீங்கள் காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் மாணிக்க வாசகரே போற்றி, ஆண்டாளே போற்றி, பெரியாழ்வாரே போற்றி. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள் உறுதி. ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க, அதுவும் நல்லது. கோயில்ல இருந்து படிக்கணும். கன்னி ராசிக்கார நேயர்களே, புதன் வியாழன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. கலக்கிறீங்க, நல்லா இருக்கு. உங்கள் பிறகு பலமான பேச்சு சாமர்த்தியமும் பொறுமையும் ஜெயிக்கும். புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. புதன் 2, 1, தெற்கு மேற்கு, சிவப்பு வெள்ளை. வியாழன் 2 நாளும் உங்களுக்கு திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு 2 நாளும் ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. திருப்பாவை, திருவம்பாவை மாணிக்க வாசகரும் ஆண்டாளும் அருளியது படித்து பாருங்கள். கோயிலில் இருந்து படிங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, வருணனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சிகனம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி சாப்பிட கொடுங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. ஆமாம். துலா ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை, பதட்டம், தடுமாற்றம். உங்களை இறக்க குணத்தை பயன்படுத்தி ஏமாற்ற காத்திருக்கிறாங்க. ஜாக்கிரதை. பொறுமை, யோசித்து பண்ணுங்க. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. 2 நாளுமே வீண் செலவுகள், கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு வெள்ளை. புதன் 4, வடக்கு மஞ்சள். வியாழன். இந்த 2 நாட்களுமே காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். இந்த 2 நாட்களுமே ஆண்டாள் அருளிய திருப்பாவை, மாணிக்க வாசகர் அருளிய திருவம்பாவை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. 2 நாட்களும் இதை செய்ய வேண்டும். ஆமாம், மறந்துடாதீங்க. 2 நாளும் வழிபாடு முக்கியம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு. புதன் வியாழன் 2 நாட்களுமே உங்கள் பிறகு பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஆமாம், உயர்வு உண்டு. கேட்டைக்கு புதன்கிழமை இன்னும் நல்லாயிருக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. புதன் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு. வியாழன் 2 நாளும் உங்கள் மேலே பொறாமல் இருக்குது. குறைக்கிறது எப்படி? சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ஓம் புலஸ்தியரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி. இந்த மந்திரம் ஓடணும் மனசில் அப்பப்போ. திருப்பாவை, திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். உயர்வு, வெற்றி, சந்தோஷம். பிரமாதமான முன்னேற்றம். 7ஆம் இடத்துல இருக்கிற குரு மே மாதம் நடு 15ஆம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். புதன் வியாழன் 2 நாட்களுமே உங்களுக்கு பெருந்தன்மை, புத்தி கூர்மை, பேச்சு சாமர்த்தியம் அதிகம். வெற்றி பெறுகிறீர்கள். உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. புதன் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு. வியாழன் ரொம்ப ரொம்ப நல்ல நாட்கள். 2 நாட்களும் 2 நாளும் உங்கள் மேலே பொறாமல் இருக்குது. குறைக்கிறது எப்படி? சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ஓம் புலஸ்தியரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி. இந்த மந்திரம் ஓடணும் மனசில் அப்பப்போ. திருப்பாவை, திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி.
மகர ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். 3 நட்சத்திரத்துக்கும் அவிட்டம், உத்திராடம், திருவோணம். அசைவனம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், வழக்கமான வேலைகள் மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை, மாட்டிக்குவீங்க. பொறுமை, வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. 2 நாளும் புதன் வியாழன் 2 நாட்களும் 3 நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டமம். நல்லது கெட்டதா தெரியும், கெட்டது நல்லதா தெரியும். ஜாக்கிரதை. இந்த 2 நாட்களுமே காலையில் சூரியனுக்கு தீபம் போடணும், ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும். இந்த 2 நாட்களுமே ஆண்டாள் அருளிய திருப்பாவை, மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்தணும், குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது. 2 நாட்களும் இதை செய்ய வேண்டும். ஆமாம், மறந்துடாதீங்க. 2 நாளும் வழிபாடு முக்கியம். கும்பராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். புதன் வியாழன் 2 நாட்களும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். உங்கள் பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். என்ன எங்களை கேட்டால் வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து முக்கிய முடிவுகள் வேண்டாம், நிதானம், பொறுமை, வழக்கமான வேலைகள் மட்டும் செய்யலாம். ஆமாம், சாயந்தரம் 6 மணியிலிருந்து. புதன்கிழமை அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. வியாழக்கிழமை அனுகூலமான எண் திசை நிறம் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் 2, 1, வடக்கு, கிழக்கு, மஞ்சள், சிவப்பு. 2 நாளும் உங்கள் மேலே பொறாமல் இருக்குது. குறைக்கிறது எப்படி? சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் ஓம் புலஸ்தியரே போற்றி, புஷ்கரமே போற்றி, புரூரவசே போற்றி, புதனே போற்றி. இந்த மந்திரம் ஓடணும் மனசில் அப்பப்போ. திருப்பாவை, திருவம்பாவை படித்து பாருங்கள். கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை 2 நாட்களுமே. புதன் வியாழன் 2 நாட்களும் தேவையற்ற குழப்பம், தடுமாற்றம், கோபம், தேவையற்ற பேச்சு எல்லாம் அதிகமாக இருக்குது. வழிபாடு முக்கியம், நிதானம். ரேவதி நட்சத்திரத்துக்கு தொல்லை ஓரளவு குறைவு. ஏன்? ரேவதியினுடைய தலைவர் புதன். வியாழக்கிழமை தொல்லைகள் 3 நட்சத்திரத்துக்குமே ஓரளவு குறைவு. ஏன்னா உங்கள் ராசிக்கு தலைவர் குரு. ஆனாலும் 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, புதன். 2, வடக்கு, பச்சை, வியாழன். நேயர்களை 2 நாட்களுக்கும் புதன் வியாழன் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.